பைக் புதுசா இருக்கு, நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ் நல்லா இருக்குது. தர்காவுக்கு போறாங்க, போனாங்க பைக்கு பறக்கத்து போகும். அஸ்தோப்ரோனுக்கு பைக் கொடுத்தா அல்லாஹ் ஓடுவேன், அல்லாஹ் கொடுத்த பைக் நீ இஸ்லாத்து இல்லாத ஒரு இடத்துக்கு எடுத்து போய் யாசின் ஓட்டினா என்ன பறக்கத்து வரும்? தேவையில்லாம பேசாத. இஸ்லாம் சொன்னதுதான் இது, நம் முன்னோர்கள் சொன்னதுதான் இது, அவ்வளவுதான் நமக்கு. என்னக்கா தர்காவுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்க? உங்க பைக்கில் பெட்ரோல் நாங்களும் ஓடுமா? இருந்து பண்ணுதான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் அத்தப்பில் அல்லாஹ் குர்ஆனில் இருக்கிறேன், உயிருள்ளோரும் இறந்தோரும் சமமாக மாட்டார்கள், நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களை செவியேற்குமாறு செய்கிறான். நபியே, புதைக்குழிகள் உள்ளவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது. அல் குர்ஆன் சூரா 35 வசனம் 22. எனவே நபி, நீர் நிச்சயமாக இறந்தோருக்கும் எதனையும் கேட்டு செய்ய முடியாது. செவிடர்களுக்கும் அவர்கள் பொருளுக்கு காட்டி ஓடினால் உம்முடைய அழைப்பை அவர்களுக்கு நீர் கேட்க வைத்திட முடியாது. குர்ஆன் சூரா வசனம் 35 சூரா 30 வசனம் 52. சும்மா லட்சம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நம் முன்னோர்கள் சொன்னதெல்லாம் நான் செய்வேன், வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான். இந்த முன்னோருக்கு தன் முகமது நபி சாதா தெரியுமா? இப்போ நம்ம நபி படி தர்காவுக்கு போக சொல்லுது. இல்லையே, போக சொல்லியிருக்காங்க, கபூர் ஜியாரத் செய்ய சொல்லியிருக்காங்க. ஆமா, கபூர் ஜியாரத் பண்ண சொல்லிருக்காங்க. நீங்க பண்றது மாதிரி இல்லை. நமக்கு மறுமை நாளைக்கு வந்தது அதிகம் துவா செய்யணும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கபர்கள் மீது நிறம் பூசுவதை, மதன் மீது அமர்வதை, மதன் மீது கட்டிடம் கட்டுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஆதாரம் முஸ்லிம் 1765. நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தானே எடுத்து சொல்றீங்க, நாங்களும் எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம். மௌசிகா சொன்னது கரெக்ட் தான் போல. எஸ்லையும் எதுவும் இல்லை, பயான் இல்லை, பார்த்தாலும் அவங்க குரான்ல இந்த வசனம் ஹதீஸ்ல இந்த வசனம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். ஆமா, ஃபாத்திமா கிட்ட போய் நன்றி சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எதையும் தேடி பார்க்கும் எதையும் கிடைக்கவில்லை. நாங்கள் எவ்வளவு சீர்குலைகளை பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்னை மன்னிப்பான், எனக்கு தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுனது நம்ம பசங்க தான். அவங்க பேசுனது வந்துட்டு யார் மனசையும் புண்படுத்தவோ, யாரையும் சுட்டி காட்டியோ, யாரையும் பற்றி பேசலை. அது கான்செப்டே அதை பற்றி தான். நம்ம இஸ்லாத்தில் ஒன்று இருக்கிறத பற்றி நம்ம சொல்கிறது நம்ம கடமை தானே, அது சொல்லி தானே ஆகணும். இப்போ தர்காவுக்கு போகிறது நம்ம இஸ்லாத்துலேயும் இல்லை, அல்லாவும் சொல்லித்தரல, நம்ம நபியும் சொல்லித்தரல. இன்னும் எப்படி அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? இதுதான் அவங்க கான்செப்டாக மாதிரி பண்ணாங்க. சரிங்களா? அது எல்லாருக்குமே தெரியும் தர்காவுக்கு போகலாமா வேணாமான்னு. நல்லா நேர்வழியை காட்டியவருக்கு தவிர நல்லா பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, எங்களுக்கு நம்மளை படைச்சது அல்லாஹ் தான், நம்மளை வாழ வைக்கிறதும் அல்லாஹ் தான். சோறு தண்ணி காசு சொத்து சோகம் எல்லாமே கொடுக்கறது அல்லாஹ் தான். திருப்பி நம்ம யார்கிட்ட போக போகிறோம்? திருப்பி போகிறதும் நம்ம அல்லாஹ்கிட்ட தான் போக போகிறோம். இதுக்கு நடுவில் எதுக்கு நம்ம அவுலியா, எதுக்கு இந்த கபரில் உள்ளவங்களாம்? நமக்கு தேவைன்னா நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்க போகிறோம், அல்லாஹ் நம்மளுக்கு நேரடியாக கேட்க போகிறான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அல்லாஹ்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் தானே சொல்கிறான். உங்களுக்கு தேவைன்னா என்னையே வணங்குங்கள், என்னையும் உதவியும் தேடுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். இதற்கு நடுவில் எதுக்கு மற்றவங்களாம்? ஸோ எல்லோரும் அல்லாஹ்கிட்டே உதவியை தேடுவோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.